நீங்க சொல்றது யாரை சொல்றீங்கன்னே ஒரு கன்ஃபியூஷன். நான் அதனால சொல்லிட்டேன், அண்ணன் செல்வமணி இல்லை நான் தான் அப்படின்னு. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தியோடு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். செய்தி என்னென்னா, நான் அதிக நேரம் பேச விரும்பலை, ஒரு நிமிஷத்தோட முடிச்சுக்கிறேன். என்னென்னா நீங்கள் வெயிட் பண்ணுறது யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க. உங்களுடைய உணர்வு கூட புரிஞ்சு கொண்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். என்னென்னா அதியமானன் எங்கள் ஊர் தான். பட் நான் இப்போ அதியமானன் இயக்குகிற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 60% முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய குடும்பத்திலோட இந்த படைப்பு. ஸோ அதனால் இது எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். நான் தேவயானி மேம் பற்றி அதை பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா நான் பார்க்குறேன். இவங்க அன்றைக்கி படம் ப்ரீவியூ போடும்போது பார்த்தேன். வந்தவங்களும் அப்புறம் இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்க. இன்றைக்கும் பார்க்குறேன், இவங்க முன்னாடி நின்று ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இப்போ உள்ள ஹீரோயின்லாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஃபங்க்ஷன் வரை வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரிய மாட்டேது. நான் என்னென்ன நீங்கள் சொன்னீங்கல்ல, தேட்டரில் படம் நீங்கள் நிறுத்தி வைக்காதீங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் 90s போனோம். இப்போ இன்றைக்கி நடக்காதது அவர் கையில் இல்லை, தேட்டருக்காரங்க கையில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ இருக்காது. இன்றைக்கி எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான். அந்த 11 மணி ஷோவுக்கு ஆள் வரலைன்னா 12 மணி ஷோவுக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் சொல்கிற அந்த 90s காலம் இப்போ நினச்சோம்னா நமக்கு 90s 80s படம் பண்ணவங்க காலத்தோடு நம்ம போய் படம் பண்ணிடலாமல் இருந்தோம். ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க. வராது. பட் இன்றைக்கி உள்ள பிஸ்னஸ் மாடல் அப்படி. அதுதான் சொல்கிறேன். இது இப்போ நம்ம தேட்டருக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கவுண்டரில் பாப்கார்ன் விற்கலை, டீ விற்கலை, பண்ணு விற்கலைன்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்கெட் விலையை விட நீங்கள் அதிகமாக அவங்களுக்கு மார்ஜின் வர்றது அந்த கேன்டீனில் தான். ஸோ அவங்களுக்கு தேவை கேன்டீன் ஓடணும். நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க, நீங்களும் பேசியிருக்கீங்க, நான் பல மீட்டிங்கில் பார்த்துருக்கீங்க. தமிழ்குமரன் சார், நீங்கள் தான் துணைத் தலைவர் நினைக்கிறேன். அவங்க ஈஸியாக பேசி நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு சொன்னார். அவர் பேசும்போது தமிழ்குமரன் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னா, தமிழ்குமரோட இன்னொரு முகம் தெரியல நினைக்கிறேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் பெருசாக வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி.